welcome to SPTECH and Creation channel. I am Pradhiba Swingan. Okay, இந்த வீடியோவில் நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா மேக்புக் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற 20 இம்பார்ட்டண்டான ஷார்ட்கட் கீவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் என்னென்ன இம்பார்ட்டண்டான ஷார்ட்கட் கீ இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். தென் ஒவ்வொன்றையும் எக்ஸாம்பிளோட எப்படி யூஸ் பண்ணுறன்றதை பற்றி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கமாண்ட் ஷிஃப்ட் ஆப்ஷன் கண்ட்ரோல் இந்த 4 கீ இருக்குது. கமாண்ட் ஷிஃப்ட் ஆப்ஷன் கண்ட்ரோல் கூடுதலாக நாங்கள் பேசிக்காக யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் எல்லாத்துக்குமே இந்த 4 கீயையும் தான் யூஸ் பண்ணி கொள்ளுவோம். இதை விட வேறு கீ இல்லையான்னு கேட்டால் இருக்குது ஷார்ட்கட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. பட் மோஸ்ட்லி இந்த கீயை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ கமாண்டுண்டா இந்த ஒரு சிம்போல்ஸோடு உங்களுக்கு இருக்கும் கீபோர்டில். ஷிஃப்ட்டுண்டா இந்த ஒரு சிம்போல்ஸ், ஆப்ஷன் இப்படி ஒரு சிம்போல்ஸ், கண்ட்ரோல் வந்து இப்படி ஒரு சிம்போல்ஸோடு இருக்கும். ஸோ உங்களோட கீபோர்டில் இந்தந்த கீ எங்கெங்கே இருக்குன்னு எல்லாரும் பார்த்துக்கொள்ளுங்க. கமாண்ட் ப்ளஸ் சி காப்பி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். கமாண்ட் ப்ளஸ் சி காப்பி, கமாண்ட் ப்ளஸ் பி பேஸ்ட், command plus B paste, command plus X cut, command plus X cut, command plus A select all, command plus A select all, command plus set undo, command plus set undo, command plus shift plus set redo, command plus shift plus set redo, command plus F find, command plus F find, command plus S serve, command plus S serve, command plus T open a new tab, command plus T open a new tab, command plus B print the current document, command plus P print the current document, command plus S plus R refresh, command plus S, command plus shift plus R refresh, command plus shift plus R refresh, command plus space bar show or hide the spotlight search bar, command plus space bar show or hide the spotlight search bar, command plus control plus space bar choose emoji and other symbols, command plus control plus space bar choose emoji and other symbols, command plus control plus F full screen, command plus control plus F full screen, command plus shift plus 3 or command plus shift plus 4 screenshot, command plus shift plus 3 or command plus shift plus 4 screenshot, command plus M minimize the front window to the dock, command plus M minimize the front window to the dock, command plus option plus delete permanently deleted, command plus option plus delete permanently deleted, command plus shift plus delete empty the task, command plus shift plus delete empty the task, command plus shift plus minus sign increase the size of the selected item, command plus shift plus minus sign increase the size of the selected item, command plus shift plus sign decrease the size of the selected item, command plus shift plus sign decrease the size of the selected item. Okay, இனி நாங்கள் ஒவ்வொன்றையும் எக்ஸாம்பிளோட
நாங்கள் ஒவ்வொரு ஷார்ட்கட் கீயையும் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எப்படி யூஸ் பண்ணிக்கொள்வோம்ன்றதை பற்றி டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஓகே, நாங்கள் ஒவ்வொரு ஷார்ட்கட் கீயும் எப்படி யூஸ் பண்ணுறன்றதை எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து நாங்கள் இதை செய்து பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு பேராகிராஃப் வேணும். இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி காட்டுறதுக்கு ஒரு பேராகிராஃப் வேணும். அப்போ நாங்கள் அந்த பேராகிராஃப் எப்படி எடுக்கலாம்னு சொன்னால் லோரியம் மிஸ்பாமெண்ட் அடித்தோம்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் உங்களுக்கு செய்து பார்க்குறதுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் இதில் ஒரு பேராகிராஃப் கொண்டு வந்து போட்டிருக்கிறேன். அந்த சைஸை கொஞ்சம் போட்டுறேன். ஓகே, எங்களோட முதலாவது ஷார்ட்கட் வந்து கமாண்டோட சி காப்பி. இப்போ நாங்கள் இப்போ வந்து ஒரு வேர்டை காப்பி பண்ண போகிறோம்னு சொன்னால் இந்த லோரியம் ஸ்பாமெண்ட் இருக்குது தானே, அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கமாண்டோட சி கொடுத்து காப்பி பண்ணுவோம். திருப்ப எங்களுக்கு அந்த வேர்ட் எங்கே வேணுமோ அந்த இடத்துல வந்து கேசரை விட்டுட்டு எங்களோட அடுத்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கமாண்டோட வி பேஸ்ட். அப்போ நாங்கள் அந்த காப்பி பண்ணின அந்த வேர்டை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறதுக்கு கமாண்டோட வி கொடுத்து பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லோரியம் ஸ்பாமி சிம்பிளின்னு சொல்லியிருக்கிற வேர்டை வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு திருப்ப இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். நான் ஒருக்கா காப்பி பண்ணினா எத்தனை தரம் வேணுமென்றாலும் நான் அதை வந்து பேஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அடுத்தது எங்களோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கமாண்டோட எக்ஸ் வந்து கட். இப்போ நாங்கள் இந்த இதில் ஒரு வேர்ட் இப்போ லோரியம் ஸ்பாம்ன்ற இந்த வேர்டை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். கமாண்டோட எக்ஸ் கொடுத்து கட் பண்ணுறேன். இங்கே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கமாண்டோட வி கொடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் மேலே நான் வந்து கமாண்டோட சி கொடுத்து காப்பி பண்ணினா அங்கே அந்த நான் காப்பி பண்ணின இடத்துலையும் அந்த வேர்டு இருக்கும், நான் பேஸ்ட் பண்ணுற இடத்துலையும் அந்த வேர்டு வரும். ஆனால் கட் பண்ணினோம்னு சொன்னால் நாங்கள் முதல் இருக்கிற இடத்துல எங்களுக்கு அந்த வேர்டு இருக்காது, அங்கே கட் ஆகி தான் மற்ற இடத்த பேஸ்ட் பண்ணுவோம். எங்களோட அடுத்த கமாண்ட் என்னென்னா கமாண்டோட ஏ செலக்ட் ஆல். இப்போ நாங்கள் இதில் உள்ள எல்லாத்தையுமே நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம்டா கமாண்டோட ஏ கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகி இருக்குது. கமாண்டோட ஏ செலக்ட் ஆல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே செலக்ட் ஆகும். எங்களோட அடுத்தது வந்து கமாண்டோட செட் அண்டு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து அந்த கமாண்டோட செட் அண்டுன்றதுக்கு ரெட் கலர் ஆக்கினேன். ஸோ இப்போ நான் கமாண்டோட செட் கொடுத்தோன்னே அந்த ரெட் கலர் இல்லாமல் போயிட்டு நான் முதல் செய்த சேஞ்சஸ் இல்லாமல் போகும். பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ வந்து அண்டு கொடுக்குறேன். கமாண்டோட செட் கொடுத்து அண்டு கொடுத்து அந்த கலர் வந்து இல்லாமல் போகும். நான் முதல் செய்த சேஞ்சஸ் இல்லாமல் போகும். ஆனால் எனக்கு முதல் செய்த சேஞ்சஸ் திருப்பி அப்படியே வரணும், நான் இல்லாமல் செய்துட்டேன் வரணுமெண்டா எங்களோட அடுத்த ஷார்ட்கட் கீ கமாண்ட் ஷிஃப்ட் செட் ரீடு. இப்போ அண்டு ரீடு. ஓகே, அடுத்தது கமாண்டோட எஃப் ஃபைண்ட். இப்போ நாங்கள் இதுக்குள்ள ஒரு வேர்டை வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ கமாண்டோட எஃப் கொடுத்தோம்னா எங்களுக்கு இப்படி ஃபைண்ட் இன் டாக்குமெண்ட் சொல்லி இங்கே இதில் வந்து ஒரு சர்ச் மார்க் மாதிரி ஒன்று வருது. அப்போ இதுக்குள்ளே எனக்கு என்னத்தை நான் சர்ச் பண்ணணும்னு சொன்னால் ஷிஃப்ட்ன்றதை சர்ச் பண்ண போகிறேன். ஷிஃப்ட்ன்ட்டு நான் இங்கே சர்ச் பண்ணினேன்டா எனக்கு இங்கே 7 இடத்துல வந்து ஷிஃப்ட்ன்ற வேர்டு இருக்குதான். ஸோ எங்கெங்கே இருக்குன்றதை எனக்கு ஹைலைட் பண்ணி காட்டுது. இப்போ நான் முதலாவது வேர்ட் இது, 2வது 3வது 4வது 6 7. ஸோ இப்படி நான் சர்ச் பண்ணலாம். ஓகே, எனக்கு இந்த வேர்ட் வேணாம், லோரியம்ன்றதை சர்ச் பண்ண போகிறேன்டா. லோரியம்ன்றது எனக்கு 11 இடத்துல இருக்குதான். ஸோ அதை அவ்வளோ உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். இது வந்து கமாண்டோட எஃப் ஃபைண்ட். அடுத்தது வந்து சர்வ். கமாண்டோட எஸ் கொடுத்தா
எங்களுக்கு நாங்கள் இருக்கிற ஏதாவது டாக்குமெண்ட் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் அதை நாங்கள் சேவ் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் ஃபைலில் போய் எல்லாம் சேவ் பண்ணி கொண்டிருக்க தேவையில்லை. ஜஸ்ட் கமாண்டோட எஸ் சேவ் ஆகிடும். கமாண்டோட டி நியூ டேப் எங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 2 3 4 டேப் தான் இருக்குது. அப்போ நான் இப்போ கமாண்டோட டி கொடுக்குறேன். ஸோ எனக்கு இங்கால 5வது டேப் ஓப்பன் ஆகிட்டு, அடுத்த கமாண்டோட டி கொடுக்குறேன், 6வது டேப் ஓப்பன் ஆகிட்டு. கமாண்டோட டி கமாண்டோட பி கொடுத்தேன்னு சொன்னால் இப்போ நான் இந்த டாக்குமெண்ட்டில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த டாக்குமெண்ட்டை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன்னு சொன்னால் கமாண்டோட பி கொடுத்தேன்னா இந்த டாக்குமெண்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்கான எங்களுக்கு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த டாக்குமெண்ட் எத்தனை பேஜ் இருக்குது என்ன மாதிரின்றதை நாங்கள் கொடுத்து பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது ரீப்ரெஷ் பண்ணுறது. கமாண்ட் ஷிஃப்டோட ஆர் வந்து ரீப்ரெஷ். கமாண்ட் ஷிஃப்டோட ஆர். இப்போ நார்மலாக இந்த ஒரு பேஜ் இருக்குது. இதை இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்குது. நான் கமாண்ட் ஷிஃப்டோட ஆர் கொடுத்தேன்னு சொன்னால் இந்த இது லோட் ஆகி இந்த பேஜ் வந்து ரீப்ரெஷ் ஆகி எங்களுக்கு முதல்ல இந்த மாதிரி வரும். இப்போ நான் நார்மலாக இது இப்படி இருந்தால் செலக்ட் பண்ணின வழியெல்லாம் விட்டேன். நான் இப்போ நான் கமாண்ட் ஷிஃப்டோட ஆர் கொடுத்தேன்னு சொன்னால் பேஜ் வந்து ரீப்ரெஷ் ஆகி நம்மளாக வரும். அடுத்தது வந்து கமாண்ட் ஸ்பேஸ் பார் கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஸ்பாட்லைட் சர்ச் பார் வரும். கமாண்டோட ஸ்பேஸ் பார். இதில் நாங்கள் ஏதாவது சர்ச் பண்ண போகிறோம்னா சர்ச் பண்ணலாம். ஏதாவது ஆப் எடுக்க போகிறோம்னு சொன்னால் எடுக்கலாம். நார்மலாக கமாண்டோட ஸ்பேஸ் பார். அடுத்தது கமாண்ட் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார். கமாண்டோட கண்ட்ரோலோட ஸ்பேஸ் பாரை நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு எமோஜி இல்லை ஏதாவது சிம்போல்ஸ் நாங்கள் எடுக்க போகிறோம்னு சொன்னால் அந்த டயலாக் பாக்ஸ் மாதிரி ஒன்று வரும். அதை நாங்கள் இதில் எடுத்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போ நான் இதில் கொடுக்குறேன். கமாண்ட் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார். கமாண்ட் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார். எங்களுக்கு இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு. ஸோ இந்த இதில் உள்ளதை வந்து நான் இப்போ இந்த இடத்துல எனக்கு இதில் உள்ள ஏதாவது எமோஜியோ சிம்பிள்ஸோ நான் யூஸ் பண்ண போனேன்டா கிளிக் பண்ணேன். உங்களுக்கு தேவையான நிறைய சிம்பிள்ஸ் இந்த மாதிரி வேணும். இது வேணுமா எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு என்ன ஷார்ட்கட்டுண்டா கமாண்ட் கண்ட்ரோலோட ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்து இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த இதில் மேலே வந்து எங்களுக்கு கொஞ்சம் இந்த கரோம் ஃபைல் இப்படின்னு எல்லாம் டேப் காட்டுது. இப்போ நான் கமாண்ட் கண்ட்ரோலோட எஃப் கொடுத்தேன்னு சொன்னால் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு மாறும். கமாண்ட் கண்ட்ரோலோட எஃப் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு மாறும். இந்த மேலே ஸ்க்ரீன் காட்டையில் எக்ஸிட் கொடுத்தோன்னா நார்மலாக. அடுத்தது வந்து ஸ்க்ரீன்ஷாட். கமாண்ட் ஷிஃப்டோட 3 கொடுத்தாலும் கமாண்ட் ஷிஃப்டோட 3 கொடுத்தாலும் எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளலாம். கமாண்ட் ஷிஃப்டோட 4 கொடுத்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கமாண்ட் ஷிஃப்டோட 3 எங்களுக்கு இங்கே ஸ்க்ரீன்ஷாட் ஆகுது. கமாண்ட் ஷிஃப்டோட 4 கொடுத்தா எங்களுக்கு எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளலாம்னா எங்களுக்கு தேவையான மாதிரி நாங்கள் எப்படி செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். நார்மலாக கமாண்ட் ஷிஃப்டோட 3 கொடுத்தா அப்படியே ஃபுல்லாக எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். கமாண்ட் ஷிஃப்டோட 4 கொடுத்தா எங்களுக்கு செலக்ட் பண்ணி தேவையான இடத்த நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்து கமாண்டோட எண் கொடுத்தோம்னு சொன்னால் மினிமைஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ இது இப்போ எனக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்குது. நான் கமாண்டோட எம் கொடுக்குறேன். கமாண்டோட எம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன்.
கமாண்டோட எம் ஆட்டோமேட்டிக்காக மினிமைஸ் ஆகும். அடுத்தது இப்போ நாங்கள் ஒரு டாக்குமெண்ட்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது, அதை நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை வந்து நாங்கள் பெர்மனெண்ட்டாக டிலீட் பண்ண போகிறோம்னு சொன்னால் கமாண்ட் ஆப்ஷனோட டிலீட் கொடுத்தா எங்களுக்கு பெர்மனெண்ட்டாக டிலீட் ஆகும். நாங்கள் அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ எனக்கு இதில் உள்ள இந்த மூண்டும் தேவையில்லைன்னா இந்த மூண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கமாண்ட் ஆப்ஷனோட டிலீட் செலக்ட் பண்ணிவிட்டு கமாண்ட் ஆப்ஷனோட டிலீட். ஸோ இது வந்து மூண்டையும் கொடுத்தா இந்த மூண்டுமே எனக்கு அப்படியே டிலீட் ஆகிட்டு. இப்போ இதில் இருந்தால் இதில் 2 இருக்குது. கமாண்ட் ஆப்ஷனோட டிலீட். ஸோ பெர்மனெண்ட்டாக டிலீட் ஆகிடும். ஓகே, அடுத்தது இப்போ நாங்கள் டிலீட் பண்ணினது எங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கும். இப்போ கமாண்ட் ஷிஃப்டோட டிலீட் கொடுத்தா செய்த கமாண்ட் ஷிஃப்டோட டிலீட். இப்போ நாங்கள் சும்மா நார்மலாக இப்போ இதில் வச்சோண்ட டிலீட் பண்ண போகிறோன்னுண்டா சும்மா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு டிலீட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் நார்மலாக டிலீட் பண்ணுறேன்டா செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் டு பின்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே பின்னுக்குள்ளே போய் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணினா இங்கே எங்களுக்கு இந்த பின்னுக்குள்ளே இருக்கிறத நாங்கள் டிலீட் பண்ணுறதுக்கு தான் கமாண்ட் ஷிஃப்டோட டிலீட். ஸோ இப்போ நாங்கள் பின்னுக்குள்ளே போய் பார்த்தா எங்களுக்கு எதுவுமே இருக்காது. கமாண்ட் ஷிஃப்டோட டிலீட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த டாக்குமெண்ட் இருக்குது. இந்த டாக்குமெண்ட்டில் கமாண்ட் ஷிஃப்டோட மைனஸ் சைனை கொடுப்பேன். கமாண்ட் ஷிஃப்டோட மைனஸ். ஸோ எங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் வந்து சின்னனாக போகுது. அதே கமாண்ட் ஷிஃப்டோட ப்ளஸ்ஸை கொடுப்பேன். எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, தட்ஸ் ஆல். எல்லாருக்குமே இந்த 20 ஷார்ட்கட் கீயும் விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையான்றதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த ஷார்ட்கட் கீஸ் உங்களுக்கு விளங்கி இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் இன்னும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். Okay, that's all. Thank you for your watching my channel.